நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பணியில் சேர்ந்தாங்களோ அது நாள் வரை இதுவரையும் அவங்களுக்கு சம்பள பாக்கி கொடுக்கவில்லை. ஆண்களுக்கு மாத சம்பளம் தொகுப்பூதியம் 8000 ரூபாய், பெண்களுக்கு தொகுப்பூதியம் 5000 ரூபாய். சமூக நீதியை காக்கக்கூடிய அரசாங்கம் ஊதியத்தை கொடுக்கணுமா இல்லையா? நான் மாண்புமிகு தமிழக முதல்வரை பார்த்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக கேட்க விரும்புகின்றேன். சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்பாக கேட்க விரும்புகின்றேன். இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன்? போராட்டம் பண்ணலாம் வரல, மனு கொடுக்க தான் வந்திருக்காங்க. சம்பள பாக்கிய கூட மனு கொடுக்க வந்திருக்காங்க. மனு கொடுக்க சம்பளத்தை எப்போ கொடுக்கணும்னு சொல்ல வேண்டியதானே? அதை விடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு, நீதிமன்றத்தில் என்ன வழக்கு இருக்கு? உங்களை பணி நீக்கம் செய்ய கூட வழக்கு திறந்திருக்காங்க. புதிதாக யாரும் பணி நியமனம் செய்ய கூட வழக்கு திறந்திருக்காங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு, அது தீர்ப்பு வரட்டும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஊதிய பாக்கியம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதை சொன்னோமா இல்லையா? அப்ப இது கடுமையான கண்டனத்திற்குரியது. சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம், அனைவருக்கும் அனைத்துன்னு சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு ஊதிய பாக்கியம் வைக்கிறது கண்டிக்கத்தக்கது. 20 மாதமாக 5000 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுக்கு ஊதியத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல எந்த நியாயம் அது? அப்ப கேட்க மாட்டாங்களா அது? ஆனா உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு, மாண்புமிகு தமிழ்நாடு அரசு தலையிட்டு, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் தலையிட்டு இந்த பிரச்சனை தீர்க்கணும். நாளைக்கு மாண்புமிகு அமைச்சரை சந்திக்க இருக்கின்றேன். எனவே உடனடியாக இந்த பிரச்சனை சும்மா தீர்க்க வேண்டும். உயர்நீதிமன்றம் மதுரை பெஞ்ச் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கோம், அந்த தீர்ப்பை ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கு. அதை நடைமுறைப்படுத்தணும். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அங்கீகரிக்கப்படாத படிப்பை நடத்துது. அது மாதிரி நீங்க அந்த அங்கீகரிக்கப்பட்ட படிப்பை எப்படி நடத்தலாம்? அது அந்த கேள்வி நீங்க பதில் சொல்லி ஆகணும். எனவே அந்த அடிப்படையில தமிழ்நாடு அரசாங்கம் தொழிலாளி விரோத போக்கை கடைபிடிக்க கூடாது, பெண்களுக்கு எதிரான போக்கை கடைபிடிக்க கூடாது, சமூகக்கு எதிராக செயல்படக்கூடாது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாகவும் அதே போல சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்பாகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன்.